ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் இங்கே நலம். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறீங்கன்னா, அதாவது இன்றைக்கி நம்ம இண்டிபெண்டண்ட்டோட ஒரு ப்ரோக்ராம் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஷா ஸ்கூலுக்கு, அதாவது ரிஷா ஸ்கூலில் அவங்க டான்ஸில் கலந்துருக்காங்க. நாட்டுப்புற பாடல், அதுக்காக தான் ரிஷா ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ ரெடி ஆகிட்டாங்க மோஸ்ட்லி. அதை ஸ்கூலில் நடந்த ப்ரோக்ராம் அண்ட் எல்லாமே சேர்த்து அவங்க டான்ஸ் ஆனது, மற்ற பிள்ளைங்களும் காம்படிஷனில் கலந்துருக்காங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களையும் சேர்த்து வீடியோ எடுத்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி வந்து இது எல்லாம் பச்சை கலர் பச்சை கலர் left, right, left, 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 right, left, 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 right, left, 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 right, left, school right.
ப்ரைஸ் தலைவருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, டீச்சர்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஓடி வந்து இல்லை ஏடெடுத்து கல்லே பள்ளி நாங்களும் செல்லே. Good morning everyone. My name is Mohit. Today is 15th August. This year we are celebrating 76th Independence Day. Independence Day is a national festival of our country. On 15th August 1947 India. Our independence from our British. Our freedom fighter. We too. I am proud to be an Indian and I love my country very much. Thank you. Today is 15th August. I wish you all a very happy Independence Day. Independence Day is our national festival. We got independence on 15th August 1947. We remember our freedom fighters on this day. We asked our national flag on this day. We sing our national anthem. I am proud to be an Indian. Thank you. நம் தேசம் இந்திய தேசம். நம் மக்கள் இந்திய மக்கள். ஒன்றுபட்டு செயல்படுவோம். இந்தியா செழித்த நாடு, உலக புரட்சி நாடு. வாழ்க பாரதம், வாழ்க மாதரம். இனிய சொல்லிய தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர வாழ்த்துக்கள். என் பெயர் அஸ்மிதா ராவ். நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இது ஒரு சாதாரண நாள் அன்று பல பேர் தங்கள் இன்னுயிர் தியாகம் செய்து நமக்காக சுதந்திரத்தை பெற்றெடுத்த ஒரு புனித நாள். ஜாதி மத பேதங்களை கடந்து வந்தேன். தேங்க்யூ. அடுத்ததாக பரிசளிப்பு. திரு ராஜாசாமி ஐயா அவர்கள் பதக்கங்களை கொடுத்து மாணவர்களை ஊக்குவிக்க இருக்கிறார். திரு ராஜாசாமி ஐயா அவர்களை வரவேற்கிறோம். செகண்ட் பிரைஸ் மேகா பாத்திமா, செகண்ட் ஸ்டாண்டர்ட். மோனிஷ், தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஸ்லீஃபர், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். பிரார்த்தனா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். பிரார்த்தனா. பிரார்த்தனா, come friend. Sixth standard. First and second prize. First prize Logeshwari, second prize Risha. Risha, come friend. Seventh standard Vetrichelvan and Masika. Eighth standard Brinda and Sandakumari. வெயிட் பண்றாடே. Eighth standard Brinda and Sandakumari. Brinda first place, Sandakumari second place. Clap பண்ணுங்க students. Entry exam.
சென்ற கல்வியாண்டிலும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள், அதாவது இந்த முடிச்சுட்டு போனவங்க உயர்கல்வியை தொடங்கணும், கண்டிப்பா தொடங்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாதியில விட்டுடுறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிட்டு விட்டுடுறாங்க. ஆனா வந்து அவர்களுடைய கல்வியை வந்து ஊக்குவிக்கும் விதமாக திரு ராஜாசாமி ஐயா அவர்கள் சென்ற வருடம் நினைவு பரிசு வழங்கினார். வழங்கியமைக்கு மிக்க நன்றி. எழுபத்தி 7வது சுதந்திர தின விழாவினை திருமதி வள்ளியேற்றியப்பன் அவர்களையும், மதிப்புக்குரிய இங்கே வருகின்ற துணைத் தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் அனைவரையும், நமது ஆசிரியர்கள் அனைவரையும், இங்கே வருகின்ற பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது முதற்கண் நமது இந்திய தேசத்தினுடைய 77வது சுதந்திர தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையிலும் நமது தலைமை செயலகத்திலும் சிறப்பு ஊராட்சியிலும் நமது நடுநிலைப் பள்ளியிலும், அங்கே நமது நடுநிலைப் பள்ளியிலே இந்த மாணவர்களை சிறப்பாக உருவாக்குகின்ற நமது ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் சிறப்பாக நமது ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த இங்கு படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு மிக அருமையாக கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற பணி, கல்வி பணி முக்கியமான பணி. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பே கல்விதான், மாணவ மாணவியருடைய கல்விதான். அந்த கல்வியினை சிறப்பாக கற்றுக் கொடுக்கின்றார்கள். மாணவர்களுடைய பெற்றோர்கள் அதற்கு ஊக்கமாக இருக்கின்றார்கள். இதனை பாராட்டும் பொருட்டு நமது பள்ளியிலே பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு அவார்டு, தலைமை ஆசிரியர்களுக்கு அவார்டும் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசும் வழங்குவதற்காக எங்கள் குடும்பத்தின் சார்பாக யோசித்து அதை செய்திருக்கின்றோம். ஏனென்றால் அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்களை அவர்கள் மனதிற்கு ஏற்ப அவர்களுடைய மனநிலையை புரிந்து அவர்களை கல்வியை உருவாக்குகின்றார்கள் நமது ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியர் பெருமக்கள் தான் நமது எல்லா துறையிலும் இருக்கின்ற எல்லா துறையில் இருக்கின்ற அனைவருக்கும் அவருடைய திறமை மேம்பாடுகள், பதவி உயர்வுகள் வரும். ஆனால் ஆசிரியர்கள் அவர்களை அனைவரையும் அந்தந்த நிலைக்கு உருவாக்குகின்ற ஆசிரியர் தன்னுடைய நிலையில இருந்து கொண்டு மற்ற இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கட்டும், இந்த மற்ற சிறு தொழில் செய்வர்களாக இருக்கட்டும், வியாபாரம் செய்வர்களாக இருக்கட்டும், அனைத்து துறைகளையும் அதற்கான கல்வி அறிவு இல்லை என்றால் அதை சிறப்பாக செயல்பட முடியாது. எனவே அந்த கல்வி அறிவினை சிறப்பாக, அதுவும் ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி, அது முக்கியமான கல்வி மாணவ மாணவிகளுக்கு. அதனை சிறப்பாக அடித்தளம், இது அடித்தளமான கல்வி, ஆரம்ப கல்வியும் நடுநிலை கல்வியும், இதை மிக சிறப்பாக நமது ஆசிரியர் பெருமக்கள் செய்கின்றார்கள். எனவே அவர்களை பாராட்டுகின்ற விதத்திலே எங்கள் குடும்பத்தின் சார்பிலே அவர்களுக்கு இந்த ஊக்கமான ஒரு பரிசு வழங்கலாம் என நினைத்து செய்திருக்கின்றோம். அதே மாதிரி இங்கே படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கும் அவர்களுடைய கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்களுக்கும் பதக்கங்களும் பரிசுகளும் வழங்க நாங்கள் தீர்மானித்து ஆண்டுதோறும் அதை வழங்கலாம் என நினைத்திருக்கின்றேன். மற்றும் நான் மட்டுமல்ல, நீங்கள் யார் வேண்டுமானாலும் அதை செய்யலாம். பொதுமக்களும் சரி, நம்ம தலைவர், அனைத்து வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் அதை செய்யலாம். நான் அதுக்கு முதலாக செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். அனைவருமே சேர்ந்து செய்யலாம் இதை. எனவே அன்புக்குரிய தோழர்களே, நண்பர்களே, இதுக்கு அனைவரும் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் உறுதிமொழி எடுத்தீர்கள். அந்த உறுதிமொழியினை நீங்கள் தவறாமல் கடைபிடித்து இந்த நாட்டுக்கும் இந்த தேசத்திற்கும் உறுதுணையாக இருந்து நாட்டை வளப்படுத்த உங்களுடைய கல்வி வளர்ச்சியையும் உங்களுடைய வளர்ச்சியையும் பயன்படுத்தி நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த விழாவிலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும்
பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுள்ளோம். ஆங்கில ஆசிரியர் திருமதி பா கேத்ரின் அவர்களுக்கு பதக்கமும் பொன்னாடையும் கொடுக்கிறோம். ராஜேஸ்வரி அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம். அடுத்தபடியாக கணித ஆசிரியர் திரு சுந்தரேசன் சார் அவர்களுக்கு அடுத்தபடியாக திருமதி செண்பகவள்ளி அவர்கள் அடுத்ததாக திருமதி ரோஸ்லின் ராணி திருமதி அருணா சாந்தி நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு கோகிலா எங்க இருக்கீங்க? ஸ்கூல் கிளீனினஸ் டிபார்ட்மெண்ட் கோகிலா கையில தான் இருக்கு. கோகிலா அவர்களுக்கு சத்துணவு அமைப்பாளர் அவர்கள் செல்வி அவங்க இங்கே இல்லை. ஸோ நாளைக்கு அவங்க கொடுத்து போனாங்க. அதே மாதிரி நம்ம அக்கா சமைக்கிறவங்க அவங்களும் இல்லை. நம்ம தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை. இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக இங்கே சிறப்பாக பணியாற்றுகிறார். அவர்களுக்கு இந்த அவார்டினை வழங்குவதிலே நமக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவரும் நன்றாக கைதட்டி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வது சுதந்திர தினத்தை சிறப்பி நமது ஊர் தலைவர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் அனைவருக்கும் இங்க வந்து பெற்றோர்கள் முக்கியமா, அதுக்கப்புறம் பிள்ளைகள், ஆசிரியர்கள், இங்க சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி. தலைமை ஆசிரியர் சார்பாகவும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமக்கு கலை நிகழ்ச்சி, நம்ம மாணவர்கள் 6, 7, 8 மாணவர்கள் கலை நிகழ்ச்சி நடத்துவார். ஆமா அந்த அன்னைக்கு நமஸ்தே.
நன்றி. வாழ்வில் ஊதிய புகழ்ச்சொல்லி கொட்டுமுறைக்கு நன்றி. இனிமை தமிழ் மொழியம். வாய்த்தனல் அமுது தனியை பிழிந்துட்டல் தாரிகள் கதியில் எழுதிட யாம் பெற்ற பேரு தனிமை சிவையுள்ள சொல்லுங்கள் தமிழ் எனும் விரிவிறங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு கால தமிழ் நாட்டினர் யாவருக்கும் மேல் தமிழ் மீது இனிமை தமிழ் மொழி என்பது எனக்கு இன்பம் தருபடி வாய்த்தனல் அமுது தமிழெங்கள் உயிர் என்பதாலே வெறும் தரம் கொண்டு தமிழரும் பிரிவு மேலே தமிழெங்கும் யாவையும் சொல்லலாம் என்ப தமிழ் ஒன்று மேலெங்கும் நாடெங்கும் சொல்லலாம் இனிமை தமிழ் மொழி என்பது எனக்கு இன்பம் தருபடி வாய்த்தனல் அமுது. தேங்க்யூ. பாரதிதாசன் கவிதை 30 கோடி யார் உயிர் மொய்குறவென்றுடையார் அவள் செப்பும் மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையார் இந்நாட்டின் தெற்கெல்லை இயம்புவான் நீல திரைக்கடலோரத்திலே இந்த நிறுத்தம் தவம் செய்தவர் எல்லை கற்பனை இலக்கியம் காட்டிவிட்டார் சுதந்திராரம் முதுகிருமாறு மக்கள் கவன் வழங்குதல் கேட்டு இதன் தரும் மனை நீதி இடர் மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு 2 மார் படி மிகு திரி வச்சாலும் விதம் தரும் தோழி இல்லை விடைத்தனை அழுத்திட்டாலும் சுதந்திர தேவி நினை தொழுதிகள் மறக்கிலேனே பாரதி பெரிய உள்ளம் பார்ப்பீர்கள் எங்கும் சுதந்திரம் என்பதை பேசி நாம் எல்லாரும் சமம் என்பது உறுதியாச்சு விடுதலை 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 மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வோமே என்றறிந்தான் அன்றோ 12,000 பாடிய கொண்டனும் மக்கள் பாடி தமிழ் உணர்வை எழுப்பியதுண்டோ இல்லவே செந்தமிழ் நாட்டை பேணி காட்டுவான் செந்தமிழ் நாடு போதிலே இந்த போய் கண்டு பாடி காதிலே சிலம்பங்கு மாணவன் செவிலித்தனை உணவெங்கும் இல்லாத மொழியால் உரைத்தல். தேங்க்யூ. படிக்கிறேன். வாழ்வே அச்சம் தவிர்ந்தது வாழ்வே நல்லன்பே விளைவது வாழ்வே மச்சினில் வாழ்பவர் ஏனோம் அவர் மானத்தில் வாழ்வது வாழ்வே உச்சி மலையுல காக உள்ள குங்கம் புகழ் கொண்ட தான பச்சை பசு தமிழ் நாட்டில் தமிழ் பாய்ந்திட வாழ்வது வாழ்வே மூதறி உள்ளது வாழ்வே முத்தமிழ் கற்பது வாழ்வே காதலில் கேட்டதை கண்ணென்மான் கண்டதை ஓவியமாக்கம் பாய் தொழில் செயல் என்று உள்ளம்பாய்ச்சம் கருத்திலும் தன்னை விளக்கம் கலை என்பதில் வாழ்வது வாழ்வே 1000 சாதிகளொப்பி நெறி எனவர் காலிடை இழுதி நாய்களை போல் தமிழ் கொண்டே சண்டை நாளும் வளர்க்கும் மலர்கள் தூயினமாம் என்று நம்பி பல தொல்லை எடகவே நீ என்ன நான் என்ன ஒன்றே என்ற நெஞ்சில் விளைவது வாழ்வு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அர்ச்சனா. நான் வேறு நாட்களை பற்றி சில தகவல்கள் கூறப் போகிறேன். 1730 ராமநாதபுரம் சாம்ராஜ்யத்தில் கிபி 1730 மன்னர் செல்லமுத்து சேதுபதி மற்றும் ராணி சகிதால் முத்தாஜா ஆகியோருக்கு மகளாக பிறந்தார். 1772ஆம் ஆண்டு தனது 16வது வயதில் சிவகங்கை மன்னர் முத்து வருகநாதரை மணந்தார். ஆங்கிலேயர்கள் ராஜ்யத்தின் மீது படையெடுத்து அவரது கணவரை கொன்றனர். மருது சகோதரர்கள் அளித்த உதவியால் அவரது படைகள் சிவகங்கை நோக்கி முன்னேறின. ராணி வேலு நாச்சியார் கூட்டுப்படைகளின் முன்னேற்றத்தை தவிர்க்க ஆற்காடு நாவார் பல தடைகளை ஏற்பட்டன. ராணியும் மருது சகோதரர்களும் எல்லா தடைகளையும் தாண்டி முன்னேறினர். இந்த இராணுவத்தின் மூலம் ஆங்கிலேயர்கள் பதுங்கினர். கோட்டையை அடையும் முன்னே
நான் வேலை நாட்டினால் படிப்படியாக சிவகங்கையாக மாட்டேன் என்று கைப்பற்றினேன். நன்றி. ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. அந்த அடிமை தலையை உடைத்தெறிய பல தவறுகளும் தோன்றினர். அவர்கள் சுற்றிய செங்கோலியாலும் இன்னுயிராலும் 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் சுதந்திரம் கிடைத்தது. அந்த நாளையே சுதந்திர தின விழாவாக கொண்டாடி வருகிறோம். சுதந்திர நாளன்று கோட்டையில் கொடியேற்றி மரியாதை செய்கிறோம். அனைவகுப்புகளும் நடைபெறுகின்றன. அரசு அலுவலகங்கள், பள்ளிகளும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு கொடி வணக்கம் செய்யப்படுகிறது. பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நமது கடமையாகும். நாட்டின் ஒற்றுமைக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும். அதுவே சுதந்திர பெற்றது தந்த தலைவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாகும். Good morning everyone. Today I am going to speak about value of independence. Independence means freedom to speak and freedom to fundamental rights to each and every citizen of the country. Independence is important to lead a life of freedom. In the absence of independence, we would become enslaved. All people should value the independence which we have achieved and forever. Forget our freedom fighters. Independence and responsibility of citizens. The citizen of an independent nation has responsibility towards all the citizens of the country should realize their responsibility to build a nation of pride. One should fulfill their responsibility by doing simple. Plant more trees, help for people, traffic rules, etc. As a citizen is a valuable citizen. Activities on Independence Day. Independence Day is also a day to show to the world history of courage and bravery which our country has achieved. On this day, our security forces do the parade and march past on Red Fort. We also show our fighting equipment to the world, considering India as superpower on the global platform. Various schools and colleges. Also arrange venue of dance competition, fancy dress, cultural events to celebrate Independence Day. The independence which we have is the result of fight and sacrifice of our freedom fighters. Thank you. அடுத்ததாக நிவேதா சொன்னார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வ.உ.சி. சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வந்துள்ளேன். வணிகத்தின் மூலம்தான் ஆங்கிலேயர்கள் நம் தாய்நாட்டிற்கு வந்து அனைத்தும் அறிந்து அவர்கள் வணிகத்தின் மூலமே நம்மை அடிமையாட்சி செய்தனர். மிக சிறந்த வழக்கறிஞர் வ.உ.சி. சிதம்பர பிள்ளை ஆங்கிலேயரின் அஸ்திவாரமான அவர்கள் வணிகத்திலேயே கை வைக்க ஆரம்பித்தனர். 1906ஆம் ஆண்டு சுதேச நாவாய் சங்க நிறுவனம் என்ற கப்பலை முறைப்படி பதிவு செய்தார். பல பேரின் உதவியோடு அந்த கப்பலை வாங்கினார். அதை இந்தியா இலங்கை இடையே பயணித்த துவங்கினார். இந்திய மக்கள் அனைவரும் ஆங்கிலேயரின் கப்பலை புறக்கணித்து வ.உ.சி.யின் கப்பலில் பயணிக்க துவங்கினர்.
எப்படியாவது வஉசியின் கப்பலை அழிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் தங்கள் கப்பலில் இலவச பயண திட்டத்தை அறிவித்தனர். ஆங்கிலேயர்களின் திட்டத்தை உணர்ந்து கொண்டு மக்கள் அனைவரும் தொடர்ந்து வஉசியின் கப்பலில் பயணித்தனர். ஒரு கட்டத்தில் மக்களையும் மற்றும் ஆங்கிலேயர்களையும் எதிராக வஉசி திருப்பிவிட்டார் என்று குற்றச்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு 40 ஆண்டு தண்டனை தான் விதிக்கப்பட்டது. பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு 6வது ஆண்டுகள் குறைந்தது. வஉசி விடுதலையான நேரத்தில் சுதந்திரத்துக்கான போராட்டத்தின் நிலை முற்றிலும் மாறியிருந்தது. இந்தியா சுதந்திரத்துக்காக பல போராட்டங்களும் கிளர்ச்சிகளையும் எழுதிய தலைவர்களும் புரட்சியாளர்களும் சிறிதளவு கூட சோர்ந்து போகவில்லை. இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவு சுதந்திரமான தேசமானது. சுதந்திரமான இந்திய நாடு பிரதமராக ஜவஹர்லால் நேருவும் துணை பிரதமராக சர்தார் வல்லபாய் பட்டேலும் பதவியேற்றனர். அவர்கள் இந்திய நாட்டு கடைசி கவர்னர் ஜெனரலான இருந்தார் மவுண்ட் பேட்டன். அவரை அதே பதவியில் தொடரும்படி அழைத்தனர். அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சிறிது காலம் பதவியில் இருந்தார். பின்னர் 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மவுண்ட் பேட்டனுக்கு பதிலாக சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அமர்த்தப்பட்டார். ஆகஸ்ட் 15ஆம் நாளை நம் வருடம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்தியா சுதந்திர தினத்தின் அன்று பள்ளிகளிலும் மற்றும் கல்லூரிகளிலும் இனிப்புகள் தேசிய கொடி ஏற்றப்படும். சுதந்திர தினம் அன்று முப்படை அணி வகுப்பு நாட்டிய கலை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டு சுதந்திர தினத்தின் போது இந்தியாவின் தனிப்பெருமைகளான வேற்றுமையில் ஒற்றுமை, மதச்சார்பின்மை ஆகிய கொலைக்காத வண்ணம் நடந்து கொள்வோம் என்று ஒவ்வொரு இந்தியரும் உறுதிமொழி எடுக்க வேண்டிய அவசியம். ஏராளமான தலைவர்களும் இயக்கங்களும் வழிநடத்தப்பட்ட சுதந்திர போராட்டத்திற்காக பல லட்சக்கணக்கான மக்களும் பகிர்ந்தனர். உயிரிழந்து நீண்ட காலம் போராடி பெற்ற சுதந்திரத்தை காப்போம். நன்றி, வணக்கம். Kenapa?